மணமகனே மணமகனே வா உன் உலகங்களை எடுத்து வைத்து வா வா अरे दीवानो कहां से आया मैं हूं कौन உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கு போய் சொல்றேன். அவனை ஒண்ணும் தெரியாத உதவாக்காரன்னு நினைக்காத, அவன் மகா கட்டிக்காரன். மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? ஸ்டாலின் அங்கிள் உதவாக்காரன் துப்புக்கட்ட பையன். ஒவ்வொரு இவிஎம் மிஷின்லயும் விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு ஒரு அழுத்த அழுத்துங்க. எப்படி? அவ்வளவுதான். விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர் ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடியா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி விஜய் வாக்கு சாவடின்னு அர்த்தம். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான். மக்களோட மக்களா நிக்கிறான். இவன் ஒருத்த அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல். இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். சாரி. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவங்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டேன். இப்படி மாநாடு போட்டு மக்களை கொள்ளத்தான் கட்சி ஆரம்பிச்சியாடா மடக்கு ஊதி? Ich will dir den Ball nicht geben. Schatz, da musst du doch nicht weinen. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பிஎஸ்சி ஜுவாலஜி. நான் வந்து காலேஜ் இன்னைக்கு லீவு, தளபதியை பார்க்கணும்னு வந்தேன். எனக்கு வந்து பிராக்டிக்கல் நடக்குது. எனக்கு வேணாம், பிராக்டிக்கல் வேணாம், மார்க் வேணாம், எனக்கு தளபதியை பார்த்தா போதும். அந்த இதுல படிப்புலனா இன்னொரு நாள் நான் பார்த்துப்பேன், மார்க் எடுத்துப்பேன், எல்லாம் பண்ண முடியும். ஆனா தளபதி இன்னைக்கு விட்டா என்னால எப்பயுமே பார்க்க முடியாது. அதனால தளபதிக்காகவே நான் இன்னைக்கு வந்திருக்கேன். டேய் லூசாடா நீ. ஆமா நீ லூசு நினைச்சா நான் லூசுடா லூசுடா லூசுடா. விஸ்வரூபம் கமல் ரேஞ்சுக்கு யோசிக்கிறியாப்பா? ஒரு எலெக்ஷன்ல அவங்க அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க, அதுதான் யதார்த்தமும் கூட. ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு கட்டாம நாட்டை ஏமாத்துன நீ ஊழலை ஒழிப்பேன்னு பொய் பேசுறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? ஏண்டா மடக்கு ஊதி, உன் சொந்த பிரச்சனைக்கே வாயை திறக்க மாட்டேங்கிறியே, நீ எப்படா எங்க பிரச்சனைய தீர்க்க போற?
இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறான். 2026 விஜய் சார் தான் வருவாங்க. நாங்க ஓட்டு போடுவோம் அவளுக்கு மட்டும்தான். நாங்க வருவோம் விஜய் பாக்கிறதுக்கு மட்டும்தான். கபி கபி மேரா தில்லுமே. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு. கோயம்புத்தூர் மாடாடு, சிஎம் மாடாடு, சேலம் மாடாடு, மதுரை மாடாடு எல்லாம் பண்ணும். நம்ம அக்ரஞ்சேரி விஜய் வர போறாரு. நம்மளுக்காக ஓட்டு நாங்க போடுறோம். விஜய் வரணும் கன்ஃபார்ம். நாங்க வர்றோம். நீங்களா யாருடா? How do I tell you? நம்ம நரிக்குறள் மாநாடு மொத்தமா 105 பேர் இருக்கிறோம். நம்ம 105 பேர்ல எல்லாம் ஓட்டு விஜய்க்கு தான். விஜய்க்கு மட்டும் தான் வந்து சேரும். என் பிள்ளையும் எவங்கிட்டயாவது ஏமாந்துருந்தா இப்படித்தான் எங்கேயாவது பைத்தியமா அலையும் இல்ல. எவ்வளவு பணம் குத்தி மைக்கினாலும் நாங்க விஜய்க்கு மட்டும்தான். எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ பைத்தியமா அலையுது. நாங்க இங்க 1 கிலோமீட்டர் தான் வரும். அவ்வளவு தூரம் நடந்து வந்துக்கிறோம். நாங்க எல்லாருமே இப்போ எல்லாரும் எங்க ஊர்ல எல்லாம் சண்டை பண்றாங்க. நீங்க ஏன் போறீங்க? நம்ம வீடு கொடுத்துக்கிறாங்க, வாசல் கொடுத்துக்கிறாங்க, பணம் கொடுத்துறாங்க. அதெல்லாம் நம்ம பணம் தான், அதெல்லாம் நம்ம வீடு தான், அதெல்லாம் அவங்க கொடுத்ததுல நம்ம கிட்ட ஏமாத்துறது. அதுக்காக நம்ம கொடுத்துக்கிறாங்க. அப்ப நாங்க விஜய்க்கு மட்டும் தான் ஓட்டு போறோம். என்ன பண்ணா பண்ணிக்கோங்க. நாங்க விஜய்க்கு தான் போடுவோம் ஓட்டு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. சொத்து வேணா, சுகம் வேணா, பூமி வேணா, நித்தி வேணா, பூமி நோக்கம் எல்லாம் வேணாம். விஜய் அண்ணா வந்தா போதும். நம்மளுக்கு விஜய் வந்தா போதும். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. சுறா பாத்துட்டு வந்தாங்க எங்க அம்மா. அப்படியே நான் வீட்டுக்கு வந்தோடனே பிறந்தேன். அதுக்கு சுறான் பேர் வச்சிட்டாங்க. ஐயோ அம்மா, உண்மையான பேர் சுறா. எப்ப பிறந்த? 2010. 2010 சுறா ரிலீஸ் ஆனப்பியா? அதனால வீட்டுல வச்சிட்டாங்களா? பேரு ஊர்ல சுறா தான் பேரு. அவங்க அம்மா தீவிரமான விஜய் ஃபேன். ஓ, அதனால அவனுக்கு அவங்க அம்மா அண்ணனா ரொம்ப பிடிக்கும். நக்கல்யா அவனுக்கு. தீவிர விஜய் ஃபேன். எங்க ஃபேமிலி ஓட்டு தளபதி தான். ஓகே, உனக்கு சுறா நேம் வச்சிட்டாங்க. அதனால நீங்க எப்ப விஜய் ஃபேனா மாறுனீங்க? நான் பிறந்ததுல இருந்தே விஜய் ஃபேன் தான். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாம் பைத்தியமா? நம்ம தளபதி விஜய் டிவிகே கட்சி ஸ்டார்ட் பண்ண அப்புறம் வேலூருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. அவரை நீங்க பார்க்க போறீங்க. எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்க போறேன். தளபதி பார்க்கறது வந்து ஒரு வரம் தான். அவர் பார்த்தா, அவர் தூரத்துல இருந்து பார்த்தாவே எங்களுக்கு வரம் தான். இப்ப வந்து கிட்ட போயிட்டு பார்க்கறது வந்து இன்னும் அதுக்கு மேல சந்தோஷமா இருக்கு. நைட்ல இருந்து சாப்பிடல, தூங்கல, எப்ப காலையில ஆகும் அந்த மாதிரி இருக்கு. லூசுரா, லூசு இல்லனே, மென்டல். வந்துட்டாயா. இல்லாத பிரச்சனையை பூதாகரமாக்கி வெறுப்பு பிரச்சாரம் செய்வது பாஜகவுக்கு கைவந்த கலை என்று எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் விமர்சனங்களை உண்மையாக்கியுள்ளது உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்த அறிக்கை ஒன்று. என்னப்பா சொல்ற? தமிழ்நாடு தொடங்கி தேசிய அளவில் பாஜக தலைவர்களால் ஊதி பெரிதாக்கப்பட்ட மாணவி தற்கொலைக்கு கட்டாய மதமாற்ற முயற்சி காரணம் இல்லை என்று கூறி இந்துத்துவவாதிகளின் முகத்திரையை கிழித்துள்ளது சிபிஐ. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டியில் உள்ள கிறிஸ்தவ பள்ளி ஒன்றில் விடுதியில் தங்கி படித்து வந்த அரியலூரை சேர்ந்த மாணவி லாவண்யா 2022 ஜனவரி 16ஆம் தேதி விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். 17 வயது மாணவி தற்கொலைக்கு முயன்றதால் குற்றவியல் நீதிபதி மறுநாளே மருத்துவமனைக்கு சென்று அவரிடம் வாக்குமூலம் பெற்ற நிலையில் ஜனவரி 19ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி மாணவி உயிரிழந்தார். கிறிஸ்தவ பள்ளியில் படித்த இந்து மாணவி தற்கொலை என்ற ஒரு வரியை வைத்துக் கொண்டு களத்திற்கு பாஜக வந்தது. உங்களை மதமாற சொன்னாங்களா அப்படின்னு சொன்னாங்க. அதன் பின்னாடி நான் மாறல. அதற்காக என்னை வந்து இந்த ரூமை கூட்ட சொல்லி டாய்லெட்லாம் கழுவ சொல்லி சொன்னாங்க அப்படின்னு அந்த கொராபரேஷன் எல்லாமே அந்த குழந்தையினுடைய தந்தை தாய் பெற்றோர்கள் அவங்க சொல்றாங்க. அந்த குழந்தை எங்கிட்ட சொல்லுச்சு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. இல்லங்க, விஷமருந்திய மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு உறவினர்களிடம் பேசிய மாணவியின் தந்தை மதமாற்றம் காரணமாக விஷமருந்தியதாக யாரிடமும் கூறவில்லை என்பதும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சரி சரி, ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ பாஜகவினரால் சமூக வலைதளங்களில் வேகமாக பரப்பப்பட்டது.
அண்ணாமலை மட்டுமல்ல, பாஜக மகளிரணியின் தேசிய தலைவரான வானதி சீனிவாசன், பாஜக தேசிய செயலாளர் H. ராஜா, நடிகை குஷ்பு, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளும் இந்துத்துவ அமைப்பினரும் மதமாற்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்தனர். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? லாவணி அக்கா வந்து 10th 12th எல்லாம் நல்லா படிக்கிற பிள்ளை, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற அக்கா. அவங்கள வச்சுதான் எங்களுக்கு வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள மாதிரி நாங்கள் ஆகணும், அவங்கள மாதிரி நல்லா மார்க் எடுக்கணும்னு தான் சிஸ்டர் சொன்னாங்களே தவிர மதம் மாற்றம்ன்றதுக்கு வந்து இங்கே ரீசனே கிடையாது. அவங்க அது மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்டையும் மாற சொன்னதும் கிடையாது. இது வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் யாரும் மதம் மாறினதும் கிடையாது. மாணவி மரணத்துக்கு மதமாற்ற முயற்சி காரணமில்லை என்று விளக்கமளித்த போலீசார், மைக்கேல்பட்டி பள்ளியில் பணிபுரிந்த சகாயமேரி ஏராளமான வேலைகளை கொடுத்து படிப்புக்கு இடையூறு செய்ததன் காரணமாகவே மாணவி விபரீத முடிவெடுத்ததாக சகாயமேரியை கைது செய்தனர். உண்மைக்கு மாறாக மாணவி மரணம் பற்றி வீடியோ பரப்பிய விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் மாவட்ட செயலாளர் முத்துவேலையும் போலீசார் கைது செய்தனர். மாணவியின் இறுதி வாக்குமூலத்தில் மதமாற்றம் குறித்த எந்த புகாரும் இல்லை என்று தமிழ்நாடு அரசு விளக்கமளித்தது. அரசும் காவல்துறையும் மட்டுமின்றி மைக்கேல்பட்டி கிராம மக்களும் மதமாற்ற குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்தனர். 160 ஆண்டுகளாக தங்கள் ஊரில் இயங்கி வரும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் மதமாற்றம் எதுவும் நடைபெறவில்லை என்றும், தாங்கள் எந்த வேற்றுமையும் இல்லாமல் எப்போதும் போல ஒற்றுமையாகவே இருக்க விரும்புகிறோம் என்றும் தெரிவித்தனர். இப்பொழுது உன் விழா எலும்பை நான் சிறப்பிக்கிறேன். மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயற்சிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் மைக்கேல்பட்டி மக்கள் மனு அளித்தனர். பாருங்க, அடுப்பு மாதிரி இவனெல்லாம் ஜெயில போடாதீங்க. 50-60 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஓண்டியால தின்னு தீர்த்துடுவான். எங்க சைக்கிள் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுங்க. 2011 இருந்து 18 வரைய படிச்சேன். 7 இயர்ஸ் படிச்சேன். நான் படிக்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு மதம் மாறு அப்படின்னு சொல்லி யாருமே என்னை கட்டாயப்படுத்தவில்லை, கொடுமைப்படுத்தவில்லை. இது வரைக்கும் அந்த மாதிரி மதமாற்றம் நடந்தது கிடையாது. எங்க பேரண்ட்ஸ் இங்க தான் படிச்சாங்க, நாங்களும் இங்க தான் படிச்சோம். இனியும் ஜென்ரேஷன் இங்க தான் படிப்பாங்க. சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லாருமே இங்க தான் படிச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் நடக்காதது பாப்பாக்கு மட்டும் நடக்குங்கிறது அது இது கண்டிப்பா பொய்ய தானே. பாஜக மற்றும் இந்துத்துவ அமைப்புகள் மாணவி மரண வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரி வந்த நிலையில் வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என மாணவியின் தந்தை முருகானந்தம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மிகப்பெரிய களவாணி பயலாச்சே. மாணவி படித்த பள்ளி அமைந்துள்ள ஊருக்கு மைக்கேல்பட்டி என்ற பெயர் எப்படி வந்தது என்றும் கேள்வி எழுப்பிய சுவாமிநாதன், அது உண்மையான பெயராக இருக்க முடியாது என்றும் தெரிவித்தார். அவன் இன்னும் திருந்தலமாமா. நீதிபதி GR சுவாமிநாதன், இனிமேலும் காவல்துறை விசாரணையை தொடர்வது சரியாக இருக்காது என்றார். மாணவியின் தந்தை சிபிசிஐடி விசாரணை கோரிய நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்றி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டார். செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ண? என்ன வச்சு நீங்க தானடா காமெடி பண்ணுவீங்க? மேஜிஸ்ட்ரேட் முன் இறுதி வாக்குமூலம் அளித்த லாவண்யாவும் அதிக வேலை கொடுத்ததால் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் களைக்கொல்லி மருந்தை அருந்தியதாக மட்டுமே கூறியிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தற்கொலை நிகழ்ந்த பிறகு மாணவியின் தந்தை மற்றும் சித்தி ஆகியோர் பாஜக மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகளின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும், பாஜக மற்றும் BHP நிர்வாகிகளின் நிர்பந்தம் காரணமாகவே மாணவியின் உடலை வாங்க மறுத்து மாணவியின் தந்தை மற்றும் சித்தி ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் சிபிஐ தெளிவுபடுத்தியுள்ளது. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? மேலும் உடலை பெறாமல் இருப்பதற்காக பல இடங்களில் இருவரும் மறைந்திருந்ததாகவும் சிபிஐ கூறியுள்ளது. மேலும் விஷமருந்திய மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு உறவினர்களிடம் பேசிய மாணவியின் தந்தை மதமாற்றம் காரணமாக விஷமருந்தியதாக யாரிடமும் கூறவில்லை என்பதும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சரி சரி, ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். அது மட்டுமின்றி மரணமடைந்த மாணவி லாவண்யா பேசிய எந்த காணொலியிலும் மதமாற்றம் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றும், பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களின் சான்றிதழ்களை ஆய்வு செய்ததில்
அந்த பள்ளியில் இதுவரை மதமாற்றம் நடந்ததே இல்லை என்பது உறுதியாகி இருப்பதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. மாமா, அண்ணன் தம்பி சும்மா தகதகன்னு ஊருக்கு அனுப்புற மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒத்துமையா இருக்கிறது பிடிக்கல. மொத்தமா எங்களை பிரிச்சிடணும், அப்படிதானே? என்ன நான் சொல்றது? அறிக்கை தாக்கல் பண்ணா கோர்ட்ல அது ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான். அதோட அப்படி ஒரு சந்தேகம் இருந்தது, அதனால அவங்க சிபிஐ அறிக்கை தாக்கல் பண்ண சட்டம் அதன் கடமையை செய்யும், அவ்வளவுதான். எப்படி தப்பிச்சோம் பாத்தியா? மாணவி தற்கொலைக்கு மதச்சாயம் பூச முயன்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே மைக்கேல்பட்டி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.